பாரிஸ் ஒலிம்பிக்கின் தொடக்க விழாவின் போது நிகழ்த்தப்பட்ட இயேசுவின் மறுமலர்ச்சி கலைஞர் லியோனார்டோ வின்சி மற்றும் அவரது அப்போஸ்தலர்களின் சுவரோவியமான தி லாஸ்ட் சப்பர் என்ற இழுவை ராணிகளின் கருப்பொருளை கொண்டு வெளிப்படையாக ஒரு விழா தொடங்கப்பட்டது. பாஜக எம்பி கங்கனா அதற்கு கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பிரெஞ்சு தலைநகரில் வெள்ளிக்கிழமை ஏறக்குறைய 4 மணி நேர தொடக்க விழாவுடன் தொடங்கிய பாரிஸ் ஒலிம்பிக் 3-4 அறியப்பட்ட ட்ராக் ரேஸ் பிரான்ஸ் ராணிகள் உட்பட 18 கலைஞர்களை கொண்ட இழுவை செயலுக்காக சமூக ஊடகங்களில் விமர்சனங்களை எதிர்கொண்டது. இதற்கிடையே நடிகையாக இருந்து தற்போது அரசியல்வாதியாக மாறியிருக்கும் நடிகை கங்கனா ரணாவத் தனது சமூக வலைதள பக்கமான இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்த செயலை ஹைப்பர் செக்சுவலைஸ்டு மற்றும் தி லாஸ்ட் சப்பர் நிந்தனை என்று சாடியுள்ளார். இது இயேசுவின் உலகை மிகவும் பிரபலமான கலை படைப்புகளில் ஒன்று. அதை அசிங்கப்படுத்தும் விதமாக ஒலிம்பிக் திறப்பு விழாவின் போது இந்த நாடகத்தை நடத்தியிருப்பது மிகவும் அசிங்கத்திற்குரியது என்றும் தனது கண்டனம் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒரு குழந்தை மற்றும் பெண்களை ஹோமோசெக்சுவலாக காட்டியும் தி லாஸ்ட் சப்பரின் அவதூறான விளக்கத்தில் சேர்க்கும்படி இது இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களில் நீல வண்ணம் பூசப்பட்ட நிர்வாண மனிதனையும் காட்டினார்கள். ஒலிம்பிக் தொடக்க விழாவின் போது ஏன் ஓரின சேர்க்கையை மையப்படுத்தி இருக்கிறது? நான் ஓரின சேர்க்கைக்கு எதிரானவர் இல்லை, ஆனால் ஒலிம்பிக்கும் ஓரின சேர்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒவ்வொரு நாட்டு விளையாட்டு வீரர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த வந்திருக்கும் இடத்தில் இது தேவையா எனவும், செக்ஸ் என் படுக்கை அறையோடு நிற்காமல் இங்கு வரை தொடர்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது என்ன தேசிய அடையாளமா? 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கை முழுவதுமாக கடத்திய இடதுசாரிகள் கிறிஸ்துவத்தை கேலி செய்து அவமானம் செய்திருக்கிறார்கள் என்று தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் கங்கனா ரணாவத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.